ஆந்திராவில் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மரம் வெட்டும் தொழிலாளர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மக்கள் உரிமம் குழு என்ற அமைப்பின் சார்பில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆந்திர டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கல்யாண் சிங் குப்தா தலைமையிலான அமர்வு முன் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது. டிஜிபி ராமுடு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர்கள் கடத்தல்காரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த அறிக்கை மீது அதிருப்தி தெரிவித்த தலைமை நீதிபதி குப்தா இது தொடர்பாக 302வது பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டார். இந்த என்கவுண்டர் இரு மாநிலங்கள் இடையிலான பிரச்சினை என்றும், எனவே இவ்வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரிப்பது எந்த முறையில் சரியானதாக இருக்கும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திராவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டோரின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஆந்திராவில் செம்மர கடத்தலில் ஈடுபட முயன்றதாக தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் ஆந்திர தனிப்படை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தாலுகா வேட்டகிரிபாளையத்தைச் சேர்ந்த சசிகுமார் மனைவி முனியம்மாள் என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாழனன்று அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஆந்திராவில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட கோரப்பட்டிருந்தது. இம்மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சத்யநாராயண அமர்வு முன் வெள்ளியன்று காலை விசாரணைக்கு வந்தது. ஆந்திராவில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் உயர்நீதிமன்ற எல்லைக்குள் வராது என்று கூறி மறுபிரேத பரிசோதனை கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். அதே நேரம் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை பெறும் வரை உடல்களை பதப்படுத்தி வைக்கும்படியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் திருப்பதி வனப்பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட தொழிலாளர்களில் 6 பேரின் உடல்கள் மருத்துவமனையில் போலீசார் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக தொழிலாளர்கள் 20 பேரில் 12 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஆந்திராவில் இருந்து இவர்களின் உடல்கள் தமிழகத்தில் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வியாழனன்று இரவு ஜவாது மலைப்பகுதியைச் சேர்ந்த 6 பேரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டன. அதே நேரம் வேட்டகிரியைச் சேர்ந்த 6 பேரின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய வலியுறுத்தி சடலங்களுடன் உறவினர்கள் மறியல் செய்தனர். நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை வெள்ளியன்று நடைபெறும் என்று தெரியவந்ததை அடுத்து 6 பேரின் உடல்களையும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போலீசார் அங்கு பாதுகாப்பும் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆந்திர மாநில பேருந்து மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஆந்திர மாநில வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஆந்திராவிற்கு பேருந்துகள் வெள்ளியன்று அதிகாலை முதல் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. சில பேருந்துகள் பயணிகள் இல்லாமல் புறப்பட்டுச் சென்றன. இந்நிலையில் புதுச்சேரி திருவள்ளுவர் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த திருப்பதி பேருந்தில் வியாழனன்று இரவு திடீரென்று தீப்பிடித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். மர்ம நபர்கள் பேருந்துக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சித்தூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கைது செய்யப்பட்டார். வேலூர் அண்ணாமலை கலையரங்கம் அருகே மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொடர்ந்து கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றபோது வைகோவை காந்தி சிலை அருகே போலீசார் கைது செய்தனர். 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதல் கட்டமாக பிரான்ஸ் வந்தடைந்தார். எரிசக்தி, பொருளாதார வளர்ச்சி ஆகிய இரு முக்கிய நோக்கங்களுடன் பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் துவக்கியுள்ளார். முதல் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் வந்தடைந்த மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித்குமார் தோவல் மற்றும் மூத்த அதிகாரிகளும் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டுடன் இந்தியாவுக்கு பல்வேறு நெருங்கிய தொடர்புகள் உள்ள நிலையில் மோடியின் பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் விதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராணுவ உற்பத்தி துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. முதல் உலகப் போர் நினைவிடத்துக்கு சென்ற மோடி போரின் போது வீர மரணமடைந்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். ஐபிஎல் போட்டியில் மீண்டும் சூதாட்ட புகார் எழுந்துள்ளது. தற்போது ஐபிஎல் 8வது போட்டித் தொடர் நடந்து வருகிறது. இதற்கு முந்தைய ஐபிஎல் போட்டியில் பெட்டிங் மற்றும் சூதாட்ட புகார் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் தற்போதைய போட்டியிலும் சூதாட்ட புகார் எழுந்துள்ளது. ஐபிஎல் 8 டுவெண்டி தொடரில் ராஜஸ்தான் அணியும் கொல்கத்தா அணியும் மோத உள்ளன. இந்நிலையில் ராஜஸ்தான் அணி வீரர் ஒருவரிடம் சூதாட்டம் தொடர்பாக நடந்த பேரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ராஞ்சி அணி வீரர் ஒருவர் ராஜஸ்தான் அணி வீரரிடம் பேரம் பேசியதாகவும் அதை மறுத்த ராஜஸ்தான் அணி வீரர் இது தொடர்பாக பிசிசிஐயிடம் புகார் கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியானது.
வெளியாகியுள்ளது. இதை உறுதி செய்துள்ள பிசிசிஐ உறுப்பினர் அனுராக் தாக்கூர், இந்த விவகாரம் இந்திய கிரிக்கெட் கமிஷனின் ஊழல் ஒழிப்பு பிரிவின் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டியில் மீண்டும் சூதாட்ட புகார் கிளம்பியிருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட மும்பை தாக்குதல் சதிகாரன் லக்வி அடையாளம் தெரியாத இடத்துக்கு சென்றார். கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் லஷ்கர்-இ-தொய்பா தலைவர்களில் ஒருவரான ஜக்கி உர் ரஹ்மான் லக்வி. இந்த வழக்கில் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாகிஸ்தானில் அந்நாட்டு போலீசாரால் லக்வி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். லக்வியை ஜாமீனில் விடுவிக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் ராவல்பிண்டி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பொது அமைதியை கருத்தில் கொண்டு லக்வியை தடுப்பு காவலில் பாகிஸ்தான் அரசு வைத்தது. லக்வியை தடுப்பு காவலில் வைக்கும் உத்தரவு சட்டவிரோதம் என்று வியாழனன்று அறிவித்த பாகிஸ்தான் நீதிமன்றம் அவரை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டது. இதையடுத்து வெள்ளியன்று ராவல்பிண்டி அதியாலா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட லக்வி அடையாளம் தெரியாத இடத்துக்கு தனது ஆதரவாளர்களால் அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சு நடத்த விரும்பினாலும் லக்வி விடுவிப்பு போன்ற துரதிருஷ்டவசமான நடவடிக்கைகள் ஏமாற்றம் அளிக்கிறது என்று கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மீண்டும் பிரகடனப்படுத்தியுள்ள நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. பாரதிய கிசான் யூனியன், கிராம் சேவா சமிதி உள்ளிட்ட விவசாயிகள் அமைப்புகள் தாக்கல் செய்துள்ள மனுவில் புதிதாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் இதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி HL தாட்டு தலைமையிலான அமர்வு திங்கட்கிழமையன்று விசாரணை நடக்கும் என்று அறிவித்தது. இளங்கோவன் மீது அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சேலத்தில் கோடிக்கணக்கான லஞ்ச பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். தனது வீட்டில் லஞ்ச பணத்தை பதுக்கி வைத்துள்ளதாக இளங்கோவன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏமன் நாட்டில் சிக்கி தவித்த இந்தியர்களை பாகிஸ்தான் கப்பற்படை மீட்டு பத்திரமாக அழைத்து வந்துள்ளது. உள்நாட்டு போர் காரணமாக ஏமனில் சிக்கி தவித்த இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். இதில் 11 இந்தியர்களை பாகிஸ்தான் கப்பற்படை மீட்டு கராச்சி அழைத்துச் சென்றது. அங்கிருந்து அனைவரும் இந்தியா திரும்பியுள்ளனர். Yemen situation means one side Houthi இருக்கு, one side Al-Qaeda வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கு. Al-Qaeda ஆல்ரெடி பிரசன்ட் இருக்காங்க. அப்புறம் மிலிட்டரி யார் பக்கத்துல தெரியாது. எவ்ரிதிங் வாஸ் டிஃபிகல்ட். ஒரு சைடு ஃபயர் இருக்கு, ஒரு சைடு ஃபியூல் இருக்கு. எனக்கு ஜம்ப் பண்ணணும். கவர்மெண்ட் சொல்லியாச்சு போகணும். இந்தியன் எம்பசிக்கு சொல்லியாச்சு அங்கே வர முடியாது. முக்கல்லா ஏரியா சிட்டி பேர் முக்கல்லா. அங்கே அல்காய்தா கேப்சர் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாருக்கும் பயந்து வந்திருக்கு. What to do? We have to come out from Yemen anyhow. But Indian ship coming after 2 days, but we don't know the date and time. So anyway, we came with the Pakistani Navy. Apro we reached by Pakistani government and they took care. Our Indian embassy took care there. So everything was pleasant. But ange ramba mosam irukku. தமிழக போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து பயிற்சி மையத்தில் காலை 10 மணிக்கு 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது. 12வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான இப்பேச்சுவார்த்தையை முன்னிட்டு கடந்த முறை இருதரப்பில் அடிதடி வன்முறை ஏற்பட்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்தது. இப்பேச்சுவார்த்தையில் ஓய்வூதியம் தொடர்பாக ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தை 13ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த வாசன் கரும்புக்கு உரிய விலையை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நெடுஞ்சாலை சுங்க கட்டணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். புகையிலை சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக கொண்டுவர வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். புகையிலை சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி பசுமை தாயகம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாமக நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். உலக அளவிலே மொத்தம் 60 லட்சம் பேர் புகையிலை பொருட்களால் இறக்கின்றார்கள். அதில் 10 லட்சம் பேர் இந்தியர்கள். இந்தியாவிலே 10 லட்சம் பேர் ஆண்டுதோறும் புகையிலை பொருட்களால் இறக்கின்றார்கள். ஆக அரசாங்கம் பல கடுமையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை.
வாக்காளர் பட்டியலில் கூடுதல் தகவல்களை சேர்க்க சிறப்பு முகாம் நடக்க உள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண், தொலைபேசி, இமெயில் இணைக்கும் பணி மார்ச் 3ஆம் தேதி துவங்கி நடந்து வருவதாகவும், இதுவரை 2 கோடி பேரிடம் தகவல் திரட்டப்பட்டு 36 லட்சம் பேரின் விவரங்கள் கணினி பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முழுமையான தகவல் திரட்ட சிறப்பு முகாம் நடத்த உள்ளதாகவும் சந்தீப் சக்சேனா தெரிவித்தார். இரண்டாவது சண்டே அண்ட் 4th சண்டே ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே 4 முகாம்கள் நடப்போம். இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் 5 பேர் பலியாகினர். சென்னையை அடுத்த பொழிச்சலூர் பத்மநாபன் நகரைச் சேர்ந்த மகேஷ், மனைவி பிரீத்தி, மகள் ரியா மற்றும் தாய் சரோஜாவுடன் ஒரே 2 வீலரில் பல்லாவரம் வாராந்திர சந்தைக்கு சென்றார். அப்போது எதிரில் வந்த தண்ணீர் லாரி பைக் மீது மோதியது. கார் மீது இடிக்காமல் இருப்பதற்காக ஓட்டுநர் லாரியை அங்கிருந்த இளைஞர் மற்றும் 2 வீலரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேரும் பலியாகினர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி வெள்ளியன்று ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே மீனவர்கள் திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பாதுகாப்பிற்கு வந்த போலீசார் திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவீர் என்று எச்சரித்து திருவோடுகளை அப்புறப்படுத்தினர். தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 20,136 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,517 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 39 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,050 ரூபாயாக இருந்தது. விஜய் சேதுபதியுடன் மீண்டும் இணைந்து சூதுகவும் இயக்குநர் நலன் குமாரசாமி படம் இயக்க உள்ளார். விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த 2013 வெளியாகிய சூதுகவும் படம் வெற்றியடைந்தது. இதே படக்குழு மீண்டும் இணைய உள்ளது. படத்தை இயக்குநர் நலன் குமாரசாமி இயக்கவும், சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கவும் உள்ளனர். படத்தை CV குமார் தயாரிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் 15ஆம் தேதி துவங்குகிறது. 2 ஆண்டு இழுபறிக்கு பிறகு ஒரு வழியாக சிம்பு நடித்த வாலு படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிம்பு நடிப்பில் கடந்த 2 ஆண்டுகளாக எந்த படங்களும் வெளிவரவில்லை. வாலுவுக்கு பிறகு இது நம்ம ஆளு படப்பிடிப்புகள் நடந்து முடிந்து இரண்டுமே ரிலீஸுக்கு தயாராக இருந்த போதும் எப்போது வெளியாகும் என்று தெரியாமல் இழுத்தது. இந்த 2இல் வாலு இப்போது முந்திக் கொண்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி வாலு படம் வெளியிடப்படும் என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். சிம்புவும் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இந்த படத்தில் சிம்புவுடன் ஹன்சிகா ஜோடியாக நடித்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் போது இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் படம் முடியும் போது முறிந்தே போனது.